10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். Chai with Chitra. சாகர சங்கமத்தில் கே விஸ்வநாத்தோட பணியாற்றினீங்க. அவர் நல்ல படம் அப்பா கூட தான் படம். ஆமாம், அது பட் சாகர சங்கமத்துக்கு வந்து சாகர சங்கமம் கூட அதே தான், ஜாஸ்தி பேசுகிறது இல்லை. இதுதான் வரும், இது இப்படி தான் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி பர்கோலா போட போகிறேன். அந்த வெளியில் ஜெயபிரதா டீ எல்லாம் கொடுப்பாங்க. அந்த அந்த இடத்துல வந்து அந்த பர்கோலா நாங்கள் போட்டோம். அதுவும் இவர் ஏடுத நாகேஸ்வரம் வந்து அந்த கிட்ஜெட் சொல்லி எனக்கு காட்டு மரம் கொடுத்து ஒரே ஒரு கார்பெண்டர் தான், அந்த லோக்கல் கார்பெண்டரை வச்சுட்டு நான் பண்ணி, நான் என்னோடய செட் பாய் ஜமாலன் இருந்தார், இறந்துட்டார். அவர் 2 பேரும், அப்புறம் ஒரு 2 பேர் பெயிண்டர் யார் இருந்தாக்கா அவனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கீழே நல்ல டவுனில் இருந்து அப்படியே தூக்கிட்டு 2 போஸ்டெல்லாம் நட்டி அது மேலே தூக்கி வச்சுட்டு, அப்புறம் க்ரீப்பர்ஸ்க்கு எங்கே போகிறது, இங்கேருந்து வரணுன்னா ரொம்ப கஷ்டம், ஆர்டிஃபிஷியல் க்ரீப்பர் கிடைக்காது. ஸோ அதனால் வி ஹேட் டு கெட். அங்கே பக்கத்தில் பார்த்தேன், அந்த வீட்டு பக்கத்தில் நிறைய இந்த அரவிந்த் ஆசிரமத்துக்கு போடுவாங்க அந்த பிங்க் ஃப்ளவர், அது குப்பையாக கிடக்குது. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக காயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு திருப்பி எடுத்து திருப்பி போட்டேன். அந்த மாதிரி பண்ணோம் அந்த செட். சடனாக வந்து மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் இது கண்டினியூட்டி ஒன்று இருக்குது அப்படின்னா, என்ன கண்டினியூட்டி என்ன, அந்த ரூமில் இவன் இப்போ எல்லாம் நியூஸ் பேப்பர் கட்டிங்க, அந்த பொண்ணோட டான்ஸ் எல்லாம் இருக்கும், அது செட். அது இந்த ஸ்டேர் கேஸ்லேருந்து அது செட்டு. மெமரியில் எவ்வளோ வச்சுக்கணும், அது எதுக்கும் நான் வந்து ஸ்கெட்ச் எடுத்து வச்சுட்டேன், அந்த ஸ்டேர் கேஸ் எப்படி இருக்கும்னு. அது கரெக்டாக அது அந்த டைம் வரும்போது யூஸ் ஆச்சு. ஸோ சும்மா உட்கார மாட்டேன் எப்போவுமே. ஷூட்டிங் நடக்குதா கேமரா பக்கத்துலேயே இருப்பேன். கேமரா வியூ ஃபைண்டர்லேருந்தே பார்த்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா எல்லா கேமராமே தெரிஞ்சவங்க தான், விஎஸ்ஆர் சுவாமி அதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வரைக்கும் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. இப்போ மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் படத்துலேயே நீங்கள் அவரோட பணியாற்றிங்க. ஆமாம் பல்லவி அனுப்பல். ஆமாம், அந்த படத்தில் நீங்கள் பார்த்த மணிரத்னம் யார்? அது வேறு டைப்பு. செகண்ட் பிக்சர் கூப்பிட்டாரு, பண்ணேன் ஒர்க்கெல்லாம் பண்ணேன், அதெல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன். எடுத்தார் 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கும். வானம். பட்டு நாங்கள் மீட் பண்ணோம், வீனஸ் காலனி தானே. நான் ஸ்டூடியோ போகும்போதோ இல்லை மணி இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வரேன் அப்படி அது. பட் ஹி ஹேஸ் இஸ் ப்ளஸ் பாயிண்ட். சி, நோ டைரக்டர் இஸ் வித்தவுட் சப்ஸ்டன்ஸ். தே ஹேவ் சப்ஸ்டன்ஸ். ட்ரூ. சம் பீப்புள் வில் ஹேவ் மோர், சம் பீப்புள் வில் ஹேவ் லெஸ். மணி சார் வந்து என்னன்னாக்கா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிவிடுவேன். நீ மொத்தம் கதையெல்லாம் சொல்லாத எனக்கு, யூ ஜஸ்ட் டெல் மீ த சினாப்சிஸ் மாதிரி. அவன் வரான் இங்கேருந்து, இந்த பொண்ணை கையை பிடிச்சிட்டு இப்படி இழுத்துன்னு போகிறப்ப எங்கே போகிறாங்க தெரியாது. அதுக்கப்புறம் எங்கேயோ வந்து ஒரு காட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி நீ கொஞ்சமாக சின்னதாக சொன்னீங்கன்னாக்கா எனக்கும் ஞாபகம் இருக்கும். அதே டைமில் வந்து நீ நெக்ஸ்ட்டு வரும்போது அந்த கார்டு எப்படி இருக்கணும்னு நீ சொன்னேன்னாக்கா அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்குவேன். அன்னசரி நான் தலை உடச்சிக்க தேவையில்லை. பட் இதுக்கு பொன்னியின் செல்வம் பண்ணும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் லாஸ்ட் பிக்சர் பண்ணும்போது பாம்பே கூட ஸ்கெட்ச் போட்டு காட்டி தான் இது இப்படி தான் இப்போ வர்றது போகுது, இதை விட வேறு எதுவும் வராது. ஆனால் பாம்பேயில் என்ன நடந்தது, நாயகனுக்கு என்ன ஸ்டடி ஆச்சோ எனக்கு. பட் பாம்பேயில் நான் இருந்தேன் ஒரு 8 months 9 months இருந்தேன் பாம்பேயில் முன்ன 70s. அங்கே அட்வர்டைஸிங் ஏஜென்சியில் வேலை செஞ்சேன். ஸோ எல்லா ட்ரிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப்பில் போனேன். அந்த போகும்போது பேண்ட்ரா வரைக்கும் நான் பஸ்ஸில் போனோம். ஸோ அதனால் அதில் ஸ்டடியெல்லாம் நாலேஜ் கெயின் ஆச்சு. அது யாருக்குமே புரியல. அங்கே கட் அவுட் வச்சுது, அங்கே ஒரு பைப் லைன் ஒன்று போட்டேன், யாருக்கும் புரியல அது. அப்புறமா தளபதியில் வந்து இந்த தோபி காட் போட்டேன், அது அங்கத்து தோபி காட் தான். ஸோ அது வந்து அபிமன்யுக்கு நல்லா யூஸ் பண்ணியிருக்கான் பிரியதர்ஷன். See, we don't know of ourselves. So where we will go and put what we will get, what we are going to add, அது நமக்கு தெரியாது. It was all the directors இதுதான்.
ஸோ பட் சிங்கித்தம் சார்து வந்து அது வேறு, அது எக்ஸ்பீரியன்ஸே வேறு. எக்ஸ்பீரியன்ஸ் வேறுனாக்கா இஸ் ஒர்க் வித் பிஎன் ரெட்டி அவங்க எல்லாம் அந்த பெரிய மாயாபஜாரெல்லாம் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ அந்த ஸ்டடியே வேறு. பட் மணி சார்து வந்து ஹீ இஸ் லேர்ன்ட் இட் பை ஹிம்செல்ஃப். ஸோ அவருக்கு வந்து அது ஒரு படத்துக்கு இது இப்படி தான் ஒன்றும் வேணாம். அந்த மௌன ராகத்தில் அந்த மாட்டு வண்டி இது இன்றைக்கும் பிசி சொல்லுவோம், இது தரணியோட சாங் தான் அப்படின்னு. டென்ட்டெல்லாம் போட்டாச்சு. இந்த சின்ன பொண்ணு டென்ட்டு கூட சின்ன டென்ட்டு தான் போட்டால் க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு. பிசி சீரியஸாக அங்கே வந்துட்டு தோட்டா அது வந்து இது வந்து கேமரா வைக்கிறதுக்கு இதில் இந்த போஸ்ட் போய் நடுவில் வருது, அதுதானே சரி எடுத்தா போச்சுன்னா எடுத்தாரா எப்படி நிற்கும் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் 5 மினிட்ஸ் இரு அப்படின்ட்டு நான் என்ன செஞ்சேன், மேஸ்திரி துக்காராம் இருந்தார், ஒரு 20 அடி பேம்பு இருக்கான்னு கேட்டேன். இருக்கு சார். அங்கே ஒரு பேம்பு நட்டுங்க, ஒரு சின்ன பேம்பு ஒரு 8 அடியில், வெளியே வந்தால் கூட பரவாயில்ல. பேம்புக்கு நல்லா கயிறு கட்டுங்க, இந்த 20 அடி பேம்பு. அங்கே கயிறு கட்டி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொண்டு வந்துட்டேன். எங்கே கொண்டு வந்துட்டேன், 20 அடி தாண்டிடுச்சு. டென்ட் வந்து உங்களுக்கு 6 அடி தான் இருந்தது. ஸோ அந்த டென்ட்டு கிளாத்தை தூக்கி இது மேலே போட்டுவிட்டேன். போட்டுட்டு இந்த எண்டாவது அங்கே நட்டினேன் அந்த கொம்பை. உனக்கு சென்டர் போஸ்ட்டே வரலையே படத்தில். உனக்கு டென்ட் சீன் கூட க்ளோஸ்அப் வரும்போது கூட அது க்ளீனாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அது எங்கேருந்து வந்திருக்கு எனக்கு இன்னும் கேட்டான்னாக்க எனக்கு தெரியாது. நாங்கள் படிக்கவும் இல்லை, எதுவும் செய்யலை. பட் இதெல்லாம் இன்ஜினியரிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கேருந்தோ வரும். அந்த டைமில் எப்படி கேன்டிலிவர் மாதிரி போகும், இது எப்படி நிற்கும், இதெல்லாம் பிளான் பண்ணணும். மணிரத்னத்தோடு இணைஞ்சு நீங்கள் பணியாற்றியதில் மறக்க முடியாத ஒரு படம் நாயகன். அதுவும் நல்ல படம் கஷ்டம்தான். எதுவுமே ஈஸியாக ஹல்வா கொடுத்த மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒரே ஒரு படம் ரொம்ப ஹாப்பியாக பண்ண படம் வந்து கீதாஞ்சலி. ஜாலியாக இருந்தது, அந்த டென்ஷன் இதெல்லாம் கிடையாது. நாயகன் வந்து டென்ஷன் தான். பட் கமல் சார் மணி இது எல்லாருமே கம்பைன்டு எஃபர்ட். And also that anything I do, I said this is what is going to come, that's all. My sketches are clear, this is what I'm going to do, but you people have to come every day and see the set. This is the thing. That's how PC and Mani used to come and see the set and go. இங்கே ஏதாவது ஆட் பண்ண அதெல்லாம் பேசக்கூடாது, நீ இதுதான் வருது அவ்வளோதான் கதை. அது இருக்கிற வீட்டில் இருந்த பொருள், இங்கத்து பொருள், அங்கத்து பழைய துணி செருப்பு எல்லாத்தையும் தூக்கி வந்து போட்டேன். என் தம்பிங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க, அதுக்கு அசிஸ்டன்ட்ஸ் கூட வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த படம் ஹிட் ஆனதே எல்லோரும் இந்த அசிஸ்டண்ட் இருக்கானுங்களே, சும்மா அதை தூக்கிட்டு வாடா அப்படின்றவமே அவனும் என்ன செய்கிறான், அவனும் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஹைதராபாத்தில் போய் சொல்லிக்கிட்டான். ஏதோ அவர் கூட நான் தான் சார் இருந்தேன் அந்த படத்தை, அந்த கப்பு கிப்பெல்லாம் நான் தான் சார் எடுத்து கொடுத்தேன் அந்த மாதிரி. பட் எவ்ரி டே தேர் வாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது ஒன்று மறக்க முடியாத செட். நீங்கள் சொல்கிற மாதிரி லவ்லி ஒர்க். மணி சாருக்கு பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே மாஸ்டர் பீசஸ். அதுக்கு அவார்டு கொடுக்கணும்னா எல்லா படத்துக்கும் கொடுக்கணும். அது அந்த டைமில் யார் வர போகிறாங்க ஜட்ஜ் யாரும் தெரியும். அவங்க அவார்டுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லை, நம்ம ஒர்க்கு நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். நான் நினச்சி பார்த்ததே கிடையாது நேஷ்னல் அவார்டு வரணும். பட் இட் கேம். பட் குட் ஒர்க். கேரளா போட்டில் வந்து பாம்பே போட் எப்படி மாற்றணும் ஒன்றுமே கிடையாது, அந்த ஃப்ளாக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃப்ளாக்ஸ் மட்டும்தான் லாஸ்ட் டே, இந்த ஃபஸ்ட்டு டே போயிட்டு அந்த ஃப்ளாக்ஸ் போட்டு கொடுத்தேன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் விச் வில் சேஞ்ச் திஸ் பேட்டர்ன். தட்ஸ் வாட் இட் இஸ். இப்போ ஒரு படத்தில் ஆர்ட் டைரக்டருடைய வேலை எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஜென்ரலாக கதை கேட்கும் போதே ஸ்டார்ட் ஆகணும், பட் யாரும் கூப்பிட்றது இல்லை. இது சீக்ரெட்டாகவே நடக்கும். அது இல்லாத நமக்கு அந்த கதை அப்போது சொல்கிறத விட அதை அவங்க ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்ட அப்புறம் when they tell that story they have a clearing idea about what is coming, what they want. அது மட்டும் நோட் பண்ணிக்கிட்டு அந்தந்த சீன் வரும்போது இன்னும் டீட்டெயில் கேட்பேன், 4 வாட்டி கேட்பேன் இந்த டீட்டெயில். அந்த பொண்ணு ரூம்னு சொன்னீங்களே, இல்லை இந்த பையன் ரூம் சொன்னீங்களே, அந்த பையன் வந்து மாடியில் போகிறான்னா அப்புறமா இந்த பொண்ணை பார்க்குறான்னா போகும்போது எப்படி அதுக்கு அதுனாக்கா தென் ஐ ஹேவ் டு கிவ் த ப்ரொவிஷன் that fellow is going to the top and then he meets this girl near the well, ஏதோ ஒரு இடத்துல கிணறுக்கிட்ட இதுக்கிட்ட மீட் பண்ண அந்த மாதிரி.
இட்ஸ் நாட் ஜஸ்ட் செட்டு போட்டோன்னா செட் ஆகிடுச்சு, நான் போய் சீட்டு விளாடுவேன்னு இப்போ சில பேர் போவானுங்க. அந்த மாதிரி இல்லை, பக்கத்தில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கணும். பட் என்ன ஆகுதுன்னாக்கா, நமக்கு இப்போது இருக்கிற சூழ்நிலையில் வந்து பக்கத்தில் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு படம் நீட்டாக எடுத்துக்கினா போகிறோம், அது போகிறோம், பண்ணால் போகிறோம். அப்படி தான் பண்ணேன், எல்லா ஒர்க்ஸும் அதே மாதிரி தான் பண்ணேன். இப்போ ஒரு படத்தில் காஸ்டியூம் எப்படி இருக்கணும், ஹீரோயின் காஸ்டியூம் அதெல்லாம் நாங்கள் தான் போட்டோம், வேறு யாரும் போட்டதில்லை கிடையாது. சேகர் சார் போடுறோம், அந்த பழைய ஜான்ர் எல்லாருமே பண்ணுவாங்க. சேகர் சார், கோகுலே, கங்கான்னு, அங்கமுத்து, செல்லம் சார் எல்லோரும் போடுவாங்க. அப்போ அது வந்து ஸ்கெட்ச் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கோகுலே சார்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். குட்காவ்காரன்னு தேவதாஸ் பண்ணார், ஆமாம், அவரதும் நல்லா இருக்கும். டீட்டெயில்னு அந்த மாதிரி டீட்டெயில். இதில் எங்கள் அங்கிள் இன்னொருத்தர் இருந்தார், வாலின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அஞ்சலி தேவிக்கு கம்பெனிக்கு அவர் தான் பண்ணுறது. அவர் வந்து காஸ்டியூம்ஸில் மன்னன், அவர் காஸ்டியூமு செட்ஸும் கூட. இவர் என்ன செய்வார்னா, மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு மெதுவாக அந்த பாவாடை கீவிடெல்லாம் தச்சுன்னு இருப்பார். இந்த ஜர்தோஷி இதெல்லாம் அவரே பண்ணுவார், நீட்டாக பண்ணுவார். ஒரு பாயில் இது கட்டிக்கிட்டு அப்படி வாயில் போட்டுக்கிட்டு. காதலனுக்கு கோபாலா சாங் ஒன்றும் இல்லை, அந்த கோதாவரி ஏஜில். அதுக்கு வந்து ஜீவா கூட்டின்னு வந்தாப்புல சங்கரை. அவர் கூப்பிட்டு வந்துட்டு சங்கர் வந்து உட்காந்துட்டு, சார் இந்த சாங்கு இதுன்னு இம்மீடியட்டாக க்ரீன் அண்ட் வயலட் காஸ்டியூம் போட்டு விட்டேன். ஜென்ரல் ஹீரோவுக்கு வந்து ரிவர்ஸில் போட்டு அது கொடுத்தேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் சாங் அங்கே எடுக்க போகிறோம் ராஜமன்றியில் அப்படின்னாக்கா அது ஒரு கலர் ஸ்கீம். எல்லாம் சேர்த்தா ஒரு ½ டே ஃபினிஷ், ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாச்சு கையில். இப்போ சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜர் மாதிரி இருப்பார். அக்கிரா குரோசாவாவுடைய பாதிப்பா? அக்கிரா குரோசாவாது பாதிப்புன்னு இல்லை, அந்த சாங்கே எடுக்கிறது அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்னார். இவர் தான் சொல்லுவார் மெதுவாக, ஒரு ஃபீல் இருக்கணும்னு. அந்த ஃபீல்லே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டார்ட் பண்ணும்போது we were convinced, not because of that, but the hairstyle also was good. ஏன்னா ரஜினி சாருக்கு அந்த மாதிரி வரல. ஸோ அது போட்ட உடனே அந்த குதிரையில் நிற்குது. ஸோ அதில் அந்த பாட்டு என் ஃபேவரட் பாட்டு. ராஜேகர் சார்கிட்ட சொல்லும்போது கூட அதுதான் சொல்லுவேன். அதில் வந்து இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா, அந்த கட்டமரன் கொம்பை தூக்கி வச்சுட்டு சென்டர், இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு 3 hours 4 hours முன்னாடி பண்ணுறோம். எதுவுமே டைம் கொடுத்து பண்ணதில்லை. அந்த பொண்ணு போட்டு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஷாட் இல்லை, அந்த ஃப்ளூட் பிட்டுக்கிட்ட, அந்த ஃப்ளூட் பிட்டுக்கிட்ட கூட ஒரு 4 மணிக்கு என்னமோ 3 மணிக்கு அதை காட்டுறாங்க. வண்டி அங்கே இறக்கிட்டு டக்குன்னு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போனேன். இங்கேருந்து எதுக்கு ஏதுன்னு கேட்டால், நீ எதுவும் கேட்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். இதே மாதிரி கீதாஞ்சலியில் வந்து அந்த டென்ட்டு பல்லாக்கு, அந்த டெசர்ட்டில் பாட்டில் அந்த பல்லாக்கு என்னன்னாக்கா, இதெல்லாம் லாஸ்ட் மினிட் ஐடியா தான். பல்லாக்கு வேணும்னா மோகன்னு ஒரு மேனேஜர் தான். சார் அங்கே கோட்டையில் ஃபுல்லாக கிடக்குது சார், சும்மாவே கிடக்குது, கொடுத்துடுவாங்க அப்படின்னு. நல்லா கேட்டியா, எனக்கு நல்லா தெரியும் ஹிஸ்டரி பற்றி, நீ வந்து என்கிட்ட சொல்லாத அப்படின்னு. இல்லை சார் கிடைக்குதாண்ணா, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. சரி கேட்டு வாங்கிக்கிடுவாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இல்லை சார், மணி ஆஸ் யூஷுவல் டென்ஷன் ஆகிடுவேன். சரி உனக்கு எது அதானே வேணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் துக்காரம் எங்கள் தம்பி யாது 3 பேர் சிட்டிக்கு வந்தோம், ஜெய்சால்மர் சிட்டிக்கு வந்துட்டு. இந்த ஒட்டகத்துக்கு இது இருக்கும் இல்லையா, பீஸ், நெக் பீஸ், வண்டி இழுக்கிறதுக்கு, அந்த பீஸ் ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டுது எனக்கு. அது ஒரு 2 பீஸ் வாங்கிடலாம் துக்காராம் கிட்ட சொன்னேன். அது எவ்வளோ சொல்கிறாங்க, பரவாயில்ல நம்ம வாங்கிடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அது 2 பீஸ் வாங்கணும். கட்டில் கடை கிட்ட ஒரு கட்டில் இருந்தது, இந்த கட்டில் எடுத்துக்கலாம் பை கரிதேகா அப்படின்னு ஏதோ பேசிட்டு அரைக்குறை ஹிந்தியில் எடுத்துக்கலான்னா, இது எடுத்துக்கிட்டு இந்த 2 கொம்பை வந்து அதுக்கு ஜாயின் பண்ணி அடியிலேருந்து வெல்டிங் கொடுத்துட்டோம். இது மேலே 2 அது திருப்பணும் இல்லையா, கட்டில் இப்படி வைக்கல, இப்படி திருப்பிட்டோம். திருப்பினது அந்த கால் வந்துடுச்சு இல்லையா, அந்த கால் மேலே ஒரு ஃப்ரேம் வெல்டிங் திருப்பி அது மேலே ஒரு 2 ஆர்ச்சி மாதிரி வச்சுட்டு இது ஃபுல்லாக ஒயிட் கிளாத் சுற்றிட்டு அடுத்த நாள் காத்தால ஷூட்டிங். அந்த டைமுக்கு அந்த கான்செப்ட் அந்த டப்புன்னு அந்த மாதிரி வரணும்.
அவள்தான் அதுதான் பண்ணுவேன். நான் பெருசாக நான் ஒன்றும் பண்ணது கிடையாது. பட் அந்த டைம் அந்த சில நேரத்துக்கு சில அந்த ஐடியாஸ் வருது. தட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. இல்லையா இதே வந்து நம்ம யோசிச்சு இந்த கட்டில் எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம்னு ஒன்றுமே வராது. அன்றைக்கி நைட்டோட நைட்டு உட்காந்துட்டு பண்ணி தொட்டு தான் அது கரெக்டாகிடுச்சு. இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ஆர்ட் டைரக்டர்களுக்கு எப்படிப்பட்ட வரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் எது இருந்தாலும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்காரம் பெரிய இது கிடையாது. இது அந்த காலத்தில் நம்ம மதன் மோகன் சார் கொண்டு வந்தாங்க. இது ஃபஸ்ட்டு கேமரா வந்து பிரசாத் ஸ்டூடியோஸில் வந்தது. ஆக்ஸ்பெரி கேமரான்னு சொல்லிட்டு. இது வேர்ல்ட்லேயே 3 கேமராஸ் என்னமோ இருந்தது. ஒன்று இங்கே, ஒன்று ஹாலிவுட்டில், ஒன்று வந்து ஜப்பான்லேயே வேறு எங்கேயோ இருந்தது. இது என்ன ஆயிடுச்சுனாக்கா அவர் பண்ணார். இந்த அன்பேவா இந்த படத்துக்கெல்லாம் கியூபிடெல்லாம் அடித்து அது மாதிரி. அப்புறம் இதய கமலத்துக்கு வந்து ரிப்பன் மாதிரி இப்படி வந்து இப்படி மூடி திறக்கும். அதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் தான் பண்ணார். லேட்டர் ஆன் ஐ வாண்டட் டு லேர்ன். அதுக்கு தான் அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. பட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. தென் ஐ வாண்டட் டு டூ ஃபோட்டோகிராஃபி. அப்போது வந்து சுதேந்து ராய், நானா பல்சேகர், அப்புறமா எல்வி பிரசாத் சார் 3 பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி பூனா இன்ஸ்டியூட்டுக்கு போக சொன்னாங்க. இங்கே படிச்சுட்டு 6 வருஷம் படித்து திருப்பி பூனா இன்ஸ்டியூட்டுக்கு போகிறது எதுக்கு கேமரா அப்படின்னு சொல்லி நேரம் மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸ் வந்துட்டு பிஎஸ்ஆர் சுவாமி கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். அவர் ஒரு நாள் கூத்துக்கு அப்புறமா இவர் என்ன சொன்னார், நீ எதுக்குப்பா உங்கள் அப்பா வேலையை பார்த்துக்கலாம், இல்லை நீ எதுக்கு கேமராலாம் வர அப்படின்னாரு. நாடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு லைட்டெல்லாம் தூக்கின்னு வந்தேன், ஜூனியர் எல்லாம் தூக்கின்னு வந்து வச்சேன், நம்ம பாடி வச்சுக்கிட்டு எப்படி. ஸோ அதனால் அதுவும் விட்டுட்டு கடைசியில் திருப்பி இவர்கிட்டே தட் இஸ் நான் விடலை. பட் அதே ஜாபில் அப்படியே வந்துன்னே இருந்தேன். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு எவ்வளோ பெரிய மேதாவி இருந்தாலும் இன்றைக்கி தே ஹாவ் டு லிசன் டு தி ஆர்ட் டைரக்டர். ஆர்ட் டைரக்டர் கான்செப்ட் என்ன இருக்குதோ அது பண்ண தவிர சில பேர் நிறைய பேர் அவங்க பண்ணது தான் மேதாவி ஒர்க் அப்படின்னு கம்ப்யூட்டர் கிராஃபிக். நான் என்ன சொல்கிறேன், வி ஆர் நாட் மாஸ்டர்ஸ், பட் வி கேன் கிவ் யூ த சஜஷன். என்ன மாதிரி பில்டிங் வந்தாக்கா எதுலேருந்து எது எக்ஸ்டென்ஷன். சார் ரவிகாந்த் நாகராஜ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அவங்களாம் டைரக்ட் கேமரா சார், டைரக்ட் கேமராலே ஷாட் எடுத்தார். அவர் பாலு, வின்சென்ட் சார், வின்சென்ட் சுந்தரம், இவங்கெல்லாம் ஜியோர்நாதர், இவங்கெல்லாம் வந்து டைரக்ட் கேமரா வச்சுட்டு எத்தாப்புலே எடுப்பாங்க, எங்கேயோ நடந்து போயிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் பண்ணது தான். பட் இது ப்ரிசிஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். கம்ப்யூட்டர் கிராஃபிக்கில் ப்ரிசிஷன் பெட்டராக இருக்கும். அதுக்கு முந்தா நேற்று ஒரு ஃபங்க்ஷன் கூட அவர் சொல்ல, இந்த மாதிரி 1500 பேர் வச்சுருந்தோம், 2000 பேர் வச்சுருந்தோம், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எங்கே பண்ணோமே தெரியல. அதுன்னு எங்கள் செட்டு கூட நீ எங்கே பண்ணுமோ தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் எங்களுக்கும் 1500 கார்பெண்டர்ஸு ஹெல்ப்பர்ஸ் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பேசுனதே கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கொஞ்சம் இது. பட் எனி ஜாப் இட்ஸ் அ டோட்டல் கோஆர்டினேஷன் ஜாப். வித்தவுட் கோஆர்டினேஷன் யூ கேனாட் டூ அ பிக் மாஸ்டர்பீஸ். மாஸ்டர்பீஸ் இஸ் நத்திங் பட் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் டுகெதர். இப்போ பாகுபலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை மிகப்பெரிய அளவில் அந்த படத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆமாம், ஹி ஹஸ் மேட் யூஸ் ஆஃப் இட் வெரி வெல். எஸ். ஹூ ராஜ்மௌலி. எஸ். ஓகே, கமல் கண்ணன் ஆல்சோ டிட் வெரி வெல். நான் கமல் கண்ணன் நானே ஃபோன் பண்ணி, ஏன்னா அவரு கூட தான் ஒரு தகராறு நடந்தது எனக்கு. ஆனால் பொன்னியின் செல்வனில் அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எடுத்த முடிவு உங்கள் தான், மணிரத்னத்து தான். அதெல்லாம் ஜாலியாக தான் பண்ணேன், கஷ்டப்பட்டது எல்லாமே. ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு செட்டை வந்து திருப்பணும் அப்படின்னாங்க. நான் அங்கே உட்காந்தேன். நீங்கள் போட்ட செட்டில் இன்னொரு முக்கியமான செட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த செட்டு இட் இஸ் எக்ஸாக்ட்லி த ரெப்ளிகா ஆஃப் த திங். அது பேசிட்ட பிறகு டைரக்டர் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு, அந்த சந்நிதி வேணும். அங்கே போய் உட்காந்தாக்கா பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள்,
சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.